Hi guys, வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:38 PM, டேட் வந்து 23rd May. பார்க்க போகிறது வந்து 24th ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு நேற்று நான் வீடியோ படி ஆக்சுவலாக நமக்கு பிரேக் அவுட் ஆகுறதுக்கு இன்னைக்கு இல்லைனா நாளன்னைக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். யூஎஸ் மார்க்கெட்டோ ஏஷியன் மார்க்கெட்டோ ரெட்டாக இருந்ததுனால இன்னைக்கு வாலட்டைல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் சொல்லியிருந்தேன். ஆனால் மார்னிங் அந்த வாலட்டைல கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப் அப் அடிச்சு மார்க்கெட்டை 23,000 நோக்கி ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு பீட்டிங் பொசிஷனில் இருக்கும். அதாவது இப்போ இந்த ஸ்பாட் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 23,125 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 23,200ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நம்மளுடைய டார்கெட்டு 25,000. வர எலெக்ஷன் ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, அப்போ 25,000 நிஃப்டி காட்டும். ஓகேவா? சப்போஸ் நமக்கு அவங்க இந்த இடத்த கிராஸ் பண்ணலை, இப்போ நான் கிராஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 23,182 இந்த ரேஞ்ச் இருக்கு பாருங்க. இது வரையும் ஹிட் பண்ணிட்டு இந்த கிராஸ் லைனை பொறுத்த வரைக்கும் ஹிட் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்ததுன்னா நமக்கு இந்த ரேஞ்ச் பவுண்டு மறுபடியும் கண்டினியூ ஆகும். அப்படியே மறுபடியும் அவங்க இந்த டிராவல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 22, 329, 330 அந்த ரேஞ்ச் வரையும் வருவாங்க. இதை கிராஸ் பண்ணா நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா நாளைக்கு இதை கிராஸ் பண்றதுக்கோ இல்லை இதை சஸ்டெயின் பண்றதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இந்த இடத்த ஹிட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஷார்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் மறுபடியும் நமக்கு ஃப்ளோல மார்க்கெட் இதுக்கு மேல பிரேக் கொடுத்து அப்படியே மேல மூவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ நம்ம நிஃப்டி நாளைக்கு என்ன ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ண வேண்டாம், ஃப்ரீயா விட்டுருங்க நிஃப்டியை. ஏன்னா அவங்க இந்த இடம் வந்து கொஞ்சம் வாலடைல் அடிக்கிற இடம். அது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து ரிஸ்கான பாயிண்ட். டக்குன்னு மேலேயும் அடிக்கலாம், இல்லை டக்குன்னு கீழேயும் அடிக்கலாம். அதனால ஸ்பேஸ் கொடுத்து தான் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால பெஸ்ட் நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால ஃப்ரீயா விட்டுருங்க. பேங்க் நிஃப்டி பாருங்க. பேங்க் நிஃப்டி எதுக்காக அப்படின்னா, நிஃப்டி ஏறிடுச்சு, தேவைக்கு அதிகமா ஏறிடுச்சு. பேங்க் நிஃப்டி இன்னும் அந்த 50,000 பீட் பண்ணல. ஸோ இப்போ மூவ் பண்ணி ஆகணும். அவங்களுடைய டார்கெட் படி பார்த்தீங்கன்னாலே நமக்கு அந்த ரேஞ்ச் பவுண்ட் படி ஆல்மோஸ்ட் 5,500 ஸ்பேஸை ஹிட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ அவங்க அந்த ஸ்பேட்டை டார்கெட் பண்ணி ரன் பண்ண முயற்சி பண்ணுவாங்க இல்லையா. ஆல்மோஸ்ட் 50,000, 5,800, 5,500 இதெல்லாம் பீட் பண்ணி அவங்க போக முயற்சி பண்ணலாம். ஸோ அது ட்ரேட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 51,000 கிட்டக்க வராங்க. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு எவ்வளவு கீழே வாங்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ லாபம் நமக்கு கிடைக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. அதனால சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் 0 ஹீரோ வாங்குங்க. ஐ மீன் கால் ஆப்ஷனை கீழே இறங்கின பிறகு வாங்குங்க. செகண்ட் ஹாஃப்ல, அதாவது ஒரு 2:30 மணிக்கா என்ன பண்ணலாம், எந்த இடத்துல டவுன்ல இருக்கோ 2:30 மணிக்கு அங்க போய் கால் ஆப்ஷனை வாங்கிக்கிங்க. புட் ஆப்ஷன் எந்த ப்ரீமியம் வந்து ஒரு 100 rupees ரேஞ்சில் 2:30 மணிக்கு இருக்கோ அந்த கால் ஆப்ஷன் வாங்கிக்கிங்க. வேற எதுவுமே ட்ரை பண்றது கஷ்டம். மீதி எல்லாமே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு தான் நம்மளால கெஸ் பண்ணவே முடியும். ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து அந்த ஓவர் கிராஸ் போச்சு இல்லைங்களா. அதனால வரப்போற இடம் வந்து நாளைக்கு எப்படி பண்ண போகுது, எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறத கெஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதை நான் உங்களுக்கு சப்போஸ் நாளைக்கு லைவ் ஓப்பன் ஆன பிறகு டெலகிராம்ல நான் இப்போ போஸ்ட் பண்றேன். அப்கோர்ஸ் இன்னைக்கு நீங்க டெலகிராம்ல வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியும் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். 23 வரும்ன்ற மாதிரி நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லியிருந்தேன். நீங்க அப்கோர்ஸ் அதையும் என்ட்ரா இருந்தீங்கன்னா இன்னொரு அடிஷனல் ப்ராஃபிட்டோ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு நேற்று இன்ஃபோசிஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இன்ஃபோசிஸ் லெவலுக்காக வெயிட்டிங். ஸோ அது கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா பை பண்ணுங்க. டபுள் மணி கூட எதிர்பார்க்கலாம் லாங் டேர்மாக இருந்ததுன்னா. இன்னும் ஐடி கம்பெனிஸ் பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நான் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரு ஆகிறது பெஸ்ட். ஸோ ஆஸ் வெல் அஸ் நாளைக்கு நம்ம அடிஷ்னலாக ஒரு ஸ்விங் ட்ரேடும் பார்த்துக்கலாம், ஃபியூச்சரும் பார்க்கலாம். அப்படின்னா நான் வோல்டாஸ் ப்ரெஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா? இன்னைக்கு அதிகமாக ஏறி இருக்காங்க, இருந்தாலும் அவங்கள டார்கெட் பண்ணுங்க. 1,500 மறுபடியும் ரீட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரே ஷாட் அடிப்பாங்க, பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நாளைக்கே பார்த்தீங்கன்னா அவங்க 1382 போவாங்க.
ஸோ நீங்கள் ஃபியூச்சருக்கு போகணுமா ஆப்ஷன் போகணுமா எது எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 1250 வோல்டாஸ்க்கு. ஓகேவா? வேற ஏதோ ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா சிப்லா வேற நம்ம நேற்று சொன்னது இருக்கு, அது இன்னும் ஆக்டிவ் ஆகல. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மற்றதில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர்.